ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு நினைக்கிறாங்களா எனக்கு இன்கமே இல்லை, நான் எப்படி சேமிப்பு ஆரம்பிக்கிறதுன்னு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்கம் இல்லை, பட் ஸ்டில் அவங்க வந்து கோல்ட் அக்கௌண்ட் வந்து சேவிங் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கிற லோனோட பேலன்ஸ் உங்கள் அப்பா அம்மா கொடுக்குற காசில் கொஞ்சம் மிச்சப்படுத்தி, இல்லை நீங்கள் ஒரு பார்ட் டைமாக ஏதாவது ஜாப் செஞ்சீங்கனாக்கா அதில் வர இன்காமு இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்ட் சேமிப்பு ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் படித்து முடிக்கிறக்குள்ளே உங்களுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் சேர்ந்துருக்கும். அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ஈவன் உங்களோட பிடிபிடிஎன் லோனு படிக்கிற லோனையும் கூட நீங்கள் அடிச்சிடலாம். இந்த மாதிரி நிறைய பேர் பப்ளிக்கோட செஞ்சுருக்காங்க. தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் லோனை வந்து இந்த கோல்ட் சேமிப்பு மூலிமா செட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட சேமிப்பை வந்துட்டு நீங்கள் ஒரு பர்பஸாக செய்யும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கான பலனும் கிடைக்கும். அதுக்கு எல்லாமே வந்து ஒரு டிசிப்ளின் மட்டும் தாங்க தேவை. டிசிப்ளினாக நீங்கள் சேவிங் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய கடன்களை வந்துட்டு நீங்கள் குறைக்க முடியும். ஸோ நீங்கள் வேலைக்கு போய் இன்னும் புது புது கடன்கள் நீங்கள் வந்து ஆட் பண்ணாத மினுக்கு இந்த ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் எடுத்த உங்கள் கடனை அடைங்க. ஓகே, அப்போ தான் வந்துட்டு உங்களோட லைஃப்பும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பெட்டராக கிளியராக யோசிக்கலாம் உங்கள் சம்பளத்தில்.